السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمد عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين جاءوا بالإفك عصبة منكم لا تحسبوه شرا لكم بل هو خير لكم. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم صدق نبيه الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டே வார்த்தைகளை ஆரம்பம் செய்தேன். சலாமும் சலவாத்தும் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களது உயர்ந்த கொள்கைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபுத் தாபீன்கள், இமாம்கள், மேதைகள், இறைநேசர்கள், இறைவனுடைய அருளை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்மவர்கள் அனைத்து பெருமக்களின் மீது என்றைக்கும் உண்டாகட்டுமாக. நூர் என்கிற அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு சில வசனங்களுக்கான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்: இன்னல்லதீன ஜாஉ பில் உஸ்பத்தி மின்கும். எவர்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது பொய்யான அவதூறுகளை கூறினார்கள், அவர்கள் உங்களில் இருக்கிற ஒரு கூட்டம்தான், வேறு யாரும் கிடையாது. அது உங்களுக்கு தீமை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், அது உங்களுக்கு நன்மையாகவே முடியும். அவதூறு கூறிய ஒவ்வொருவருக்கும் அவர்கள் பாவத்திற்கு தண்டனையாக 80 கசையடிகள் உண்டு. இந்த வழியிலே, இந்த அவதூறிலே யாரெல்லாம் பங்கெடுத்து கொண்டார்களோ அவர்களுக்கு இந்த தண்டனையும் இன்னும் கடுமையான வேதனைகள் உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த வசனம் எப்போது இறங்கியது, இதனுடைய பின்னணி என்ன என்று பார்க்கிற போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போகும்போது அல்லது பிரயாணத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனைவிமார்களில் யாரையாவது போவாங்க. ஒரே நேரத்தில் அவர்களுக்கு 9 மனைவிகள் இருந்தாங்க. மொத்தம் 11 மனைவிகள். ஏக காலத்திலே அவர்களுக்கு 9 மனைவிகள் இருந்தாங்க. 9 மனைவிகளில் யாரை கூப்பிட்டு போகணுங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, சீட்டு குலுக்கி போட்டு தான் தேர்வு செய்யும். சீட்டு குலுக்கி போடுதல் என்பது ஒரு சுன்னத், ஒரு நபி வழி. நமக்கு ஏதாவது 2 விஷயத்தில் கருத்து வேறுபாடு, குழப்பம் இருந்தால் சீட்டு குலுக்கி போட்டு 2 கால் எது வாங்குறதுன்னு பிரச்சனை இருக்குது, சீட்டு குலுக்கி போட்டு 2 வீடு வருது, விலைக்கு வருது, ஒரு வீடு வாங்கணும்னு நம்ம நினைக்கிறோம், 2 வீடு வருது, எது நன்மையாக இருக்கும் நமக்கு தெரியல, இஸ்திகாரா செய்யணும். அதுக்கு பிறகு சீட்டு குலுக்கி, அதில் எது வருதோ அது நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளணும். அதில் பறக்கத்தை சில பேர் தான் நினச்சதே வரணுங்கிறதுக்காண்டி எல்லா சீட்லையும் அதே எழுதிக்கணும். தான் நினச்சது வரணுங்கிறதுக்காக 10 சீட்டுனா 10ஐயும் எழுதிக்கணும். அந்த வேலை செய்யக்கூடாது, ஃப்ராங்காக விட்டுரும். சில நேரங்களில் அமைதியாக இருந்தாலே நமக்கு உள்ளுணர்வு பேசும். அந்த உள்ளுணர்வு பேசக்கூடிய உள்ளுணர்வை கேட்பதற்கு நம்மிடத்தில் மௌனம் வேண்டும். நம்மள்கிட்ட மௌனம் இல்லை. வாய் மூடி இருப்பது மௌனம் என்று நினைக்கிறோம், அதுவல்ல மௌனம். உள்ளே எந்த சிந்தனையும் எழாமல் இருப்பதுதான். எந்த சிந்தனையும் இருக்கும், அதற்கான பயிற்சி தான் தொழுகை. ஆனால் தக்பீர் கட்டின பிறகு தான் நமக்கு லட்சம் எண்ணங்கள் பிறகு.
அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டிவிட்டால் நமக்கு நிறைய எண்ணங்கள் வரும். அதை தவிர்க்க முடியும். தொழுகை எதற்காக? எண்ணங்களை குறைப்பதற்காக, எண்ணங்களை அழிப்பதற்காக. எல்லா எண்ணங்களையும் விட்டுவிட்டு இறைவனை மாத்திரம் சிந்திப்பதற்காக வேண்டிய ஒரு பயிற்சி தான் தொழுகை. ஆனால் அந்த தொழுகையில் தான் மற்ற நேரங்களிலே வராத எண்ணங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும், மனித இயல்பு. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு முறையும் நம் அல்லாஹோடு பேசுகிறோம், அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறோம் என்கிற சிந்தனையை கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த பயிற்சி சாத்தியம். அது பாசிபிள், சாத்தியம். இல்லாத ஒன்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை விதியாக்க மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தர மாட்டான். அந்த மௌனம் பழகம், சிந்தனை இல்லாமல் இருக்கப்படும். எதற்காக சிந்தனை? தேவையற்ற சிந்தனை. சிந்தனையில் தான் மனிதனுடைய ஆற்றல் அதிகமாக செலவாகிறது. சிந்தனையில் போவதை போல அதிகமாக எனர்ஜி லாஸ் என்பது வேறு எதிலும் கிடையாது. உழைப்பதில் கூட அவ்வளவு போகாது, ஓடுவதில் கூட அவ்வளவு போகாது. ஒரு இக்கட்டான தருணத்திலே மனிதனுடைய ஆற்றல் எப்போதெல்லாம் வீணாகிறது என்று ஒரு படித்தேன். இதெல்லாம் ஒரு நிறைய புத்தகங்கள் படித்தேன். 3 விஷயத்தில் எனர்ஜி டக்குனு. டான்ஸ், நடனம் ஒன்று, அப்புறம் சைக்கிள் ஓட்டினாலும் எனர்ஜி சீக்கிரம். அப்புறம் ஸ்பீச், 3வது சொல்கிற ஸ்பீச், பேசினால் ஆற்றல். அவன் சொல்லாத ஒரு விஷயம் சிந்தித்தால் இந்த 3ஐயும் விட எனர்ஜி லாஸ் ஆகும். அது பின்னாடியே வேறொரு ஆய்வாளர் சொல்லுகிறார். அப்போ அமைதியாக இருப்பதற்கு, சிந்தனையற்று இருப்பதற்கு, அல்லது குறைந்தபட்சம் அல்லாஹ்வை பற்றி மட்டும் சிந்திப்பதற்கான பயிற்சி தான் இந்த தொழுகை. அல்லாஹ் அக்பர் என்பது என்ன? அல்லாஹ் பெரியவன் நினைக்கிறோம். இதை கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும். கடலை விட கடல் அல்லாஹ்வுடைய படைப்பு, வானத்தை விட வானம் அல்லாஹ்வுடைய படைப்பு, பிரபஞ்சத்தை விட பிரபஞ்சம் அல்லாஹ்வுடைய படைப்பு. நாம் காணுகிற பிரம்மாண்டம் என்று எதையெல்லாம் நினைக்கிறோமோ எல்லாவற்றையும் படைத்தவன் அல்லாஹ். எனவே இது எல்லாவற்றையும் விட அல்லாஹ். அக்பர் என்கிற அந்த வார்த்தை, அதற்கு மேலே எதுவும் இல்லை என்ற அர்த்தம். மிக மிக பெரியவன் அல்லாஹ். அப்போ அவ்வளவு பெரியவனுக்கு முன்னாலே கைகட்டி நிற்கிற போது நாம் துகளும் சின்ன துகள், அவனுடைய படைப்புகளில் ஒரு சின்ன படைப்பு. இப்போ எவ்வளவு ஒரு ஈடுபாடு வேண்டும், எவ்வளவு பணிவு வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சஜிதா தான் ஆகச் சிறந்த பணிவு. ஏன்னா அதுக்கு மேலே குனிய முடியாது, அதுக்கு மேலே பூமி இருக்குது, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. நிற்கிறோம், கை கட்டி பணிவை காட்டுகிறோம். இந்த பணிவு போதாது, குடிக்கிறோம். இந்த பணிவும் போதாது, சாஷ்டாங்கமாக சஜிதாவில் வீழுகிறோம். அது வெறும் உறுப்பு மட்டுமல்ல, உணர்வும் எண்ணமும் எல்லாமே படித்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்தின் போது யாரை அழைத்துச் செல்வது என்பதற்காக சீட்டு குறிப்பு போடுவார்கள். அந்த முறை ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பெயர் வந்தது. அவங்கள அழைச்சிட்டு போனாங்க. போர் நடந்தது. போர் முடிவில் ஊருக்கு திரும்புகிறாங்க. திரும்பும்போது ஆயிஷா நாயகி இயற்கை கழிப்பதற்காக போகும்போது அவங்களுடைய கழுத்து மாலை தொலைந்து விட்டது. இரவல் மாலை தான். இந்த காலத்தில் பெரிய வசதி என்பது ரொம்ப கம்மி. அப்போது அந்த மாலை, இரவல் மாலை, அது எப்படியாவது கொடுக்கணும். எங்கே போச்சு தேட போன நேரத்தில் ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிற அந்த ஒட்டகத்தில் அவர்கள் உட்கார்ந்து விட்டார்கள் என்று எண்ணி ஒட்டகை ஓட்டி கொண்டு வந்துவிட்டார். அது வெறும் ஒட்டகமாக போகுது, யாருக்கும் தெரியும். கழுத்து மாலையை எடுத்துக்கொண்டு, கழுத்து மாலையை அவர்கள் தேடிக்கொண்டு திரும்பி வருகிற போது எதுவுமே இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ ஆயிஷா நாங்கள் என்ன செய்கிறாங்க? அங்கே இருக்கிறார். இதில் ஒரு புத்திசாலித்தனம் இருக்கிறது. நாம் எங்காவது தொலைந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் எங்காவது தொலைந்தால் எந்த இடத்தில் தொலைந்தோமோ அந்த இடத்திலே இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம கூட்டத்தோடு எங்கே இருந்தோமோ அங்கே இருக்கும். நாமளாக தேடிக்கொண்டு வேறு இடம் போகக்கூடாது. அது இன்னும் குழப்பம் கிடையாது. ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா அங்கே வந்து உட்காந்துட்டாங்க.
எங்கே இருந்தாங்களோ ஆரம்பத்தில் அவங்க வந்து உட்காந்துட்டாங்க. அசதி, பயம் எல்லாம் சேர்ந்து தூக்கம் வந்து விட்டது, உறங்கி போய்விட்டாங்க. மொத்த கூட்டம் வந்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்னன்னா, எல்லா மனிதர்களும் புறப்பட்டதுக்கு பிறகு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழித்து ஒருவரை மட்டும் தாமதமாக வர செய்வார். ஒரு ஒட்டகை ஓட்டி. அவருக்கு என்ன வேலைன்னா, இந்த கூட்டத்தினர்கள் எதையாவது ஒரு பொருளை தவறவிட்டு இருந்தால் அதையெல்லாம் சேகரித்து கொண்டு வருவதற்காக அவருக்கு அந்த வேலை. எல்லா நேரத்திலும் எல்லா பிரயாணத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க. அன்றைக்கு அந்த பொறுப்பு சஃப்வான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இவர் சஃப்வான் என்ன செய்கிறாரு, கொஞ்சம் நேரம் கழித்ததுக்கு பிறகு இந்த பிரயாணிகள் ஏதாவது விட்டுருக்காங்களான்னு தேடிக்கொண்டே வருகிற போது தூரத்தில் பார்த்துட்டாங்க ஒரு கருப்பு நிற உருவம் உறங்குகிறது. ஆனால் யாருன்னு அடையாளம் கண்டார். எப்படி கண்டார்கள் என்றால், ஹிஜாபு அந்த சட்டம் இறங்குவதற்கு முன்னாலே ஆயிஷா நாயை அவங்க பார்த்துருக்காங்க. அதனால் இது ஆயிஷா நாய் தான் அப்படின்னு அவங்க கண்டுக்கிட்டாங்க. கண்டுக்கிட்டு கிட்ட வந்து ஒட்டகத்தை நிறுத்திட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் தான் சொன்னாங்க. ஆயிஷா நாய் பின்னால் சொல்கிறாங்க, அந்த மனிதரிடமிருந்து இன்னா லில்லாஹி என்கிற வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் நான் கேட்டேன். ஒட்டகத்தை என் அருகே படுக்க வைத்தார். நான் ஏறினேன். என்னை கூட்டிக் கொண்டு வந்தார். யோசிங்க, ஒரு ஆணும் பெண் தனியாக, அது அந்த காலத்தில், இந்த காலத்தில் உணர்வே இல்லையே, எதை பற்றியும் பேச மாட்டேன். அதாவது ஒரு டிரைவர், நம்ம வீட்டு டிரைவர், நாம் வேலைக்கு வச்சிருக்கிற டிரைவர், அந்த டிரைவரோட நம்ம வீட்டு பெண் தனியாக போகிறத மார்க்கம் அனுமதிக்கிறது. கல்வத்தும் சஹீஹ். நம்ம நீண்ட நாள் பழகியதுனால, அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிறதுனால நம்ம தைரியமாக நம்ம வீட்டு பெண்களை அனுப்புறது. இன்னைக்கு டிரைவரை கூப்பிட்டு போயிடுவோம். இது மார்க்கம் தடை செய்யப்பட்ட ஒன்று. 1000 தான் இருந்தாலும் அக்கா கணவருக்கும் தங்கை ஒரே இடத்துல வேலை, அதாவது மச்சானும் கொழுந்தியம் ஒரே இடத்துல வேலை. என்கிட்ட வந்து கேட்குறாங்க, கஷ்டப்பட்ட குடும்பம், பஸ்ஸுக்குன்னு தனியாக செலவழிக்க வேண்டாம், இதுக்கு மச்சான் தான், அவர் எங்கள் வீட்டில் தந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்க, அவரோட அனுப்பட்டுமா டெய்லி வேலைக்கு. இப்போ நம்ம சொன்னோம், மார்க்கம் இதை அனுமதிக்குது. அவ்வளோ, அதில் 1000 கருத்து. அக்கா மாப்பிள்ளை தான், தந்தையை கூட பார்த்து கொள்ளுகிறார், சரிதான். ஆனால் அந்த உறவு தள்ளி நிற்க வேண்டிய உறவு என்று மார்க்கம் சொல்லுகிறது. அவ்வளவுதான். ஒரே இடத்துல வேலை, ஒரே நேரத்தில் கிளம்புறாங்க. ஒருத்தர் அவர் பைக்கில் போகிறாரு, இந்த பொண்ணு பாவம் கஷ்டப்பட்டு பஸ்ஸில் ஏறி அடித்து பிடிச்சி போய் சேர வேண்டியது இருக்குது. அதுக்கு வேறு வழி தான் யோசிக்கும். அப்போ அந்த உறவு சேர்ந்திருக்க வேண்டிய உறவா, தள்ளி நிற்க வேண்டிய உறவா என்பதை மார்க்கம் தீர்மானிக்கும். நாம் தீர்மானிக்க முடியாது. அப்போ அந்த காலத்தில் எப்படி பேசியிருப்பாங்க? சஃப்வான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் இடைத்து தப்பாக முனாஃபிக்குகள் பேச ஆரம்பித்தார்கள். அந்த பேச்சை தூக்கிவிட்டார்கள். ஊருக்குள்ளே நடக்க பேச்சு அல்ல, அந்த ஆயத்தை இறக்கணும். இது சம்மந்தமாக இந்த வசனத்தை இறக்கணும். இது ஆயிஷா நாய்க்கு எதுவுமே தெரியாது. இந்த அவதூறில் பங்கெடுத்தவர் மிஸ்தஹ் அப்படின்னு ஒருத்தர். இவர் யாரு அப்படின்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தூரத்து உறவினர், எளிய மனிதர், வறுமையில் இருப்பவர். அபூபக்கர் அவர்கள் தான், ஆயிஷா நாயுடைய அத்தா அபூபக்கர் அவர்கள் தான் குடும்ப செலவுக்கு, மிஸ்தகுடைய குடும்ப செலவுக்கு கொடுக்குறாங்க. இப்படிதான் இருக்கு. இந்த நேரத்தில் மிஸ்தகுடைய உறவுக்கார பெண்ணும் ஆயிஷா நாய்க்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. ஊருக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி இவங்க மட்டும் 2 வேணுமுனை தனியாக வர்றது, லேட்டாக வர்றது, அப்போ இவங்களுக்குள்ளே ஏதோ இருக்கா அப்படின்னு பேசுகிறாங்க. இது நபியுடைய காதுக்கு வந்துச்சு. ரொம்ப வருத்தப்பட்டாங்க. மூத்த சஹாபாக்கள் கவலைப்பட்டாங்க, வருத்தப்பட்டாங்க. இந்த பேச்சு ஊருக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஆயிஷா நாய்க்கு இது எதுவும் தெரியாது. ஒரு நாள் ஆயிஷா நாய் அவர்களும் மிஸ்தகுடைய உறவுக்கார பெண்ணும் இயற்கை கழிப்பதற்காக கொட்டல் வெளிக்கு போகிறாங்க இரவு நேரத்தில். அப்போல்லாம் இரவு நேரத்தில் போகிறது, கொட்டல் வெளியில் போகிறது சகஜம். அப்படி போகும்போது அந்த அம்மாவுக்கு காலில் கல் இடறிட்டு, கல் தட்டின உடனே அவங்க சொன்னாங்க, இந்த மிஸ்தக் நாசமாக போகுது அப்படின்னு. யதார்த்தமாக கோவத்தில் அந்த அம்மா சொன்னாங்க. உடனே ஆயிஷா நாய் கேட்டாங்க, ஏன் சும்மா இருக்கிற மனுஷனுக்கு ஏன் திட்டுறீங்க? இந்த கல் தட்டியதுக்கு மிஸ்தகு என்ன, மிஸ்தகு
ஏன் திட்டிருக்கியா? தெரியாத உனக்கு அவர் என்னெல்லாம் சொல்லிட்டாருன்னு அந்த அம்மா போட்டு உடைச்சிட்டு ஆயிஷா நாயகி கவலைன்னா தாங்க முடியலை, அழுது கொண்டே வீட்டுக்கு வந்தார்கள். பல நாட்கள் அழுதார்கள். அவங்க அத்தா ஆறுதல் சொன்னாங்க, அம்மா ஆறுதல் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க, ரொம்ப பேச மாட்டாங்க. நல்லா இருக்கியா, எப்படி இருக்க, அது மட்டும் கேட்டு போயிடும், ரொம்ப பேச மாட்டாங்க. இவங்க ஆயிஷா நாயகி அத்தா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் டெய்லி அதுக்கு முன்னாடி தினசரி வருவார்கள். அபூபக்கர் அவர்களுடைய பழக்கத்திற்காக தினசரி வருவது உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரில் இருக்கிற போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டிற்கு வராத நாட்களே கிடையாது. தினசரி வருவாங்க. ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒன்றை பேச வந்து கொண்டே அவ்வளவு நெருக்கம் ரெண்டு பேருக்கும். இப்போ ஆயிஷா நாயகி வீட்டுக்கு வழக்கம் போல வர்றாங்க. வந்து ஆயிஷா கேட்பாங்க, சலாம் சொல்லுவாங்க, நல்லா இருக்கேன்னு கேட்பாங்க, அவ்வளோதான், போயிட்டே இருப்பாங்க. இந்த நிலையில் தான் அப்போ சஹாபாக்கிட்ட நிறைய கருத்து கேட்க, இதை ஒட்டி நிறைய விஷயங்கள் நடக்குது, நிறைய விளக்கங்கள் நடக்குது. அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நாள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா குற்றமற்றவர், அவர் களங்கமில்லாதவர் அப்படின்னு ஆயத்தை இறக்கிற பிறகுதான் இந்த பிரச்சனை சரியாச்சு. ஆனால் இந்த அவதூறு சொன்னவர்களுக்கு என்ன தண்டனை? 80 கசிகள். பத்தினி பெண்கள் மேலே, பெண்கள் மேலே எதுவும் அவதூறு சொல்லவே கூடாது, சொல்லவே கூடாது. அது பெரும்பாலும் அந்த பாவத்திற்கு நான் விளங்கிய வரைக்கும் உலகத்திலே கிடைக்கிற தண்டனை, அவர்கள் வீட்டு பெண்கள் இதே சிக்கலில் மாட்டிக்கொண்டார்கள். எனக்கு தெரிந்த 2 குடும்பம் ஓர வார பெண்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கு. அது நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவையில்லை. 4வது தெருவில் இருக்கிற யாரோ ஒருவர் எங்கு போனால் எனக்கு என்ன, என் பொறுப்பு கிடையாது. நான் விசாரிப்பதற்கு ஜமாத் தலைவராக இருக்கிறேன்னா அந்த குடும்ப உறுப்பினர், அந்த குடும்பம் என்னுடைய குடும்பமா அல்லது எனக்கு தெரிந்தவரா, எதுவுமே கிடையாது. ஆனாலும் பேசி 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 கடைசியில் அவர்களது சொந்த மகளே இது போன்ற ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டு 2 குடும்பங்கள். அப்போதான் நினைச்ச அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அவர்களை பழி வாங்குகிறான், தண்டனை கொடுக்கிறான். மறுமையிலும் ஒரு தண்டனை இருந்துருச்சு. பெண்களை குறித்து பேசவே கூடாது, அதற்கான தகுதி நமக்கு கிடையாது. அப்படி இருப்பதற்கு ஒன்று அவள் என்னுடைய மகளாக இருக்க வேண்டும், அல்லது எனது சகோதரியாக இருக்க வேண்டும், அல்லது என்னுடைய மாணவியாக இருக்க வேண்டும், அல்லது ஜமாத்தினுடைய பொறுப்பில் நான் இருந்தால் என் ஜமாத்திற்கு கட்டுப்பட்ட இந்த குடும்பம் இப்படி போகிறது என்று எனக்கு அக்கறை வர வேண்டும். எதுவுமே கிடையாது. யாரோ ஒருவர், யார் கட்டுப்பட்டு எதற்காக போகிறார், இவ்வளவு பேசுகிறவர்கள் எதற்காக போகிறார்கள்? வறுமையின் காரணமாக வேலைக்கு செல்லுகிற பெண்களை எல்லாம் பேசுவதற்கு நமக்கு என்ன அருகதை இருக்கிறது? நாம சக்காத்து முறையாக கொடுத்தால் இந்த பெண்கள் பேருந்தில் ஏறுவார்களா? இந்த பெண்கள் வேலைக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுமா? அதை பற்றி யாருமே கேட்பதில்லையே. மழை வரணும், துவா செய்ய ஒரு அசட்ட போன உடனே அவங்க கேட்டாங்க, முதல்ல மழைக்கு தொழுறதெல்லாம் 2வது யார் யாரெல்லாம் சக்காத்து எவ்வளோ கொடுக்கணும் கணக்கு லிஸ்ட் எடுத்துட்டு வாங்க. அதுதானே செய்யணும். அல்லாஹ் ஹதீஸ்ல சொல்றான்ல, ஜக்காத் ஒழுங்காக கொடுக்கப்படாவிட்டால் மழையை நிறுத்துவேங்கிறான்ல, சொல்றானா இல்லையா? அப்போ மழைக்கு துவா செய்ய, மழைக்கு தொழுங்கன்னு சொல்லி வந்தா நல்ல அஜர்த்து கரெக்டாக சொன்னார். முதல்ல எல்லாம் லிஸ்ட் எடுத்துட்டு வாங்க, யார் யார் எவ்வளோ கொடுத்துருக்க எவ்வளோ கொடுக்கலன்னு எங்கிட்ட கொண்டாங்க, அதுக்கு பிறகு தொழுக வச்சுக்கோ. ஆனால் இன்றைக்கி அப்படி சொல்ல முடியாது, ஆளை மாற்றிடுவாங்க. இன்றைக்கி அப்படி சொல்ல முடியாது. ஆனால் ஆக்சுவலி அதுதான், மழை இல்லாவிட்டால் நாம் பொதுவாக ஒன்று எனக்கு கிடைக்காவிட்டால் என்னிடத்தில் என்ன குறை என்று பார்க்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் ஒருத்தர் பெரும்பாவம் பண்ணிக்கிட்டு இருந்தார், நல்லா மழையே கொடுக்கல. அவங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் திரட்டினாங்க, அல்லாட்ட மழை கேட்கறதுக்காக வேண்டி இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னால், கூட்டத்தில் ஒருத்தர் இருக்கான் பெரும்பாவம் செஞ்சுட்டு இருக்கான், அவனை வச்சுக்கிட்டு எப்படி நான் மழையை கொடுக்க முடியும், அவனை வெளியே போச்சு. அப்போ அவங்க அறிவிப்பு செஞ்சாங்க, யாரோ ஒருத்தர் பெரும்பாவம் செய்கிறவங்க இருக்கிறாங்க, தயவு செய்து அவங்க வெளியே போட்டோம் போயிருக்குப்பா, மழை வேணும். விலங்குகள், வாயில்லா ஜீவான்கள் எல்லாம் கஷ்டப்படுகிறது, போங்க வெளியே போங்க அப்படின்ன உடனே சொல்லிக்கிட்டே இருக்காங்க, மழை வந்துருச்சு டாக்டர். அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம், என்னடா துவா கூட கேட்கல, இதைத்தான் சொல்கிறான், அதுக்குள்ள எப்படி அல்லாட்ட திரும்ப கேட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னால், அவன் பாவ மன்னிப்பு கேட்டுட்டா அவனை நான் மன்னிச்சுட்டே மழையை கொடுத்துட்டேன். அந்த ஆள் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். அது எப்படி நான் சொல்லுவேன்? அவன் பாவியாக இருக்கிற போதே நான் காட்டித்தரவில்லை, இப்போது அவன் பாவம் தீர்ந்து
நல்லவனாக மாறிவிட்டான், நான் எப்படி சொல்வேன்? மழை இல்லை என்றால் உடனே நாம் நம்ம தான் பார்க்கணும், ஜக்காத் ஒழுங்கா கொடுத்தமா இல்லை. இப்போ கண்ட பெண்களையும் குறை சொல்வதற்கு முன்னாலே இந்த பெண்கள் இவ்வாறு முடிவெடுப்பதற்கு காரணம் இது மொத்த சமூகம். ஜமாத் முழுக்க அதற்கு பொறுப்பு இருக்குது. பருந்தில் 2 வகை இருக்குங்க, பருந்து கிஃபாயா, பருந்து ஐன், 2. 5 நேரம் தொழுக பருந்து ஐன் எல்லாரும் கண்டிப்பாக தொழுக. ஒரு ஜனாசா வருது, ஒரு 10 பேர் ஜனாசா தொழாமல் வெளியே போகிறாங்க, தப்பா கிடையாது. பருந்து கிஃபாயாது இருக்கிற யாராவது தொழ வச்சுன்னா முடிஞ்சு போச்சு ஜனாசா. எல்லாரும் தொழணும் கிடையாது. ஆனால் 5 நேரம் தொழுக. அதுபோல சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடியவர்களை பாதுகாப்பது பர்து கிஃபாயா மாதிரி எல்லாருக்கும். ஒரு பெண் தவறினாள், ஏன் தவறினாள் என்பதற்கான பல்வேறு காரணங்கள் ஜமாத்து ஒன்று நாமும் பொறுப்புதாங்க. அப்போ குறை சொல்வதற்கு முன்னாலே நம்ம என்ன செய்யணும்? அதை சரி செய்வதற்கு வழிபாடு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான், ஒரு கூட்டமே அவதூறு சொன்னது. ஒருத்தர் 2 பேர். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்கிற முனாஃபிக்கினுடைய தலைவன் தான் இதை துவக்கி வைத்தான். அவன் முனாஃபிக், முஸ்லிம்களை மதிக்க மாட்டான், நபி மீது பிரியம் கிடையாது, அந்த குடும்பத்தின் மீது கண்ணியம் கிடையாது. நபி குடும்பம் என்பது உயர்வானது, உயர்வா நினைக்கணும். நபியினுடைய மனைவிகள் மோமினுடைய அன்னைகள், அம்மாமார்கள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு அவர்களை யாருமே திருமணம் செய்ய முடியாது, திருமணம் செய்யக்கூடாது என்று சொன்னார். நபி இறந்துட்டாங்க. ஆயிஷா நாயகினா சின்ன வயசு. அவள் நினைத்திருந்தால், மற்ற பெண்களைப் போல இருந்திருந்தால் மறுமணம் என்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு கிடையாது. ஏனென்றால் அவர்கள் நபியினுடைய மனைவிகள், இந்த உம்மத்தின் அம்மாமார்கள், உம்மஹாத்துல் முஃமினீன். அவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கிறது. இந்த இளமையை எதற்காக அப்படி விட்டார்கள்? குழந்தையும் கிடையாது, நபியோடு சொற்பகால வாழ்க்கை, அதற்கு பிறகு ஒரு நீண்ட வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக கொடுத்திருக்கிறார் என்றால், இந்த சமுதாயத்திற்கு பெண்கள் குறித்த செய்திகளை, ஹதீஸ்களை நபியிடமிருந்து கேட்டு காலங்காலமாக அறிவிக்க வேண்டும் என்பதற்காக, உயர்ந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒரு கூட்டம் இதை அவதூறு சொன்னது. இதனுடைய தலைவராக அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் இருக்கிறார். இந்த பிரச்சனை 1 மாத காலம் ஓடியது. 1 மாதம் நீண்ட நடிகை நாட்கள். அவரவர்கள் கருத்து சொன்னார். வேலைக்கார பெண்ணிடத்தில் கேட்கிற போது எல்லாத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்து கேட்டாங்க. வேலைக்கார பெண்ணிடத்தில் கேட்கிற போது அந்த அம்மா அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துச்சு. உழைத்து வைத்த மாவை, வீட்டில் மாவு ரொட்டி சுடுவதற்காக உழைத்து வைத்த மாவை ஆடு வந்து தின்று, அது கூட அறியாத அப்பா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா. அதை கூட இப்படி ஆடு வந்து சாப்பிட்டுமேன்னு பாதுகாக்க தெரியாத ஒரு வெகுளி, அவர்களை குறித்தா இப்படி என்று அவங்க சொன்னாங்க. ஒருத்தரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும், இருந்தாலும் அல்லாஹ் இதற்கு ஒரு தீர்வை தரட்டும் என்பதற்காக அவர்கள் காத்திருந்தார்கள். அதற்கு பிறகுதான் இந்த வசனம் இறங்கியது. அவர்கள் பாதுகாப்பார்கள். இந்த சமுதாயம் முனாஃபிக்கின் யார், முஸ்லிம்கள் யார் என்று இருந்துச்சு. ஒரு பிரச்சனை வரும்போது தான் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்பது. அதான் அல்லாஹ் சொல்றார், லா தஹ்ஸபு ஷர்ரன் லக்கும், இது உங்களுக்கு தீங்கு என்று நினைக்காதீங்க, பல் ஹுவ கைர், அது உங்களுக்கு நல்லது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பத்தினால் இந்த உம்மத்திற்கு கிடைத்த பல்வேறு அருட்கொடைகள் இருக்கிறது. அது ஒன்று தயமும். ஒது செய்வதற்கு தண்ணீர் இல்லாவிட்டால் மண்ணை கொண்டு சுத்தம் செய்யலாம் என்கிற இந்த சட்டமும் இதுபோல ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒட்டித்தான் வந்தது. இதுபோல ஒரு பயணத்திலே இதுபோலவே மாலை தொலைந்து போனது. தண்ணீர் இல்லாத இடத்துல எல்லோரும் மாட்டிக்கொண்டார்கள். அப்போ கேட்கும்போது நிறைய பேர் வந்து ஆயிஷா நாயகி பேசினாங்க. அவங்க தந்தை என்கிற உரிமையிலே ஆயிஷா நாயகியோட இடுப்பில் குத்துனாங்க. என்ன வேலை பார்த்து வச்சுருக்கேன், அவ்வளோ பேரையும் உட்கார வச்சுருக்கேன். ஒருமையோடு இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்போதுதான் தயமுடைய ஆயத்தை மண் இல்லாவிட்டால் நீங்கள் தயமம் செய்யலாம் என்று அவர் இறங்கினார். அதனாலே அவதூறு என்பது பெரும் குற்றம். வாழ்க்கையில் நாம் உணர்வு, மிக குறிப்பாக நமக்கு சம்பந்தமில்லாத மனிதர்களை பற்றி எதையும் சொல்லக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சொல்லுவாங்க. ஒருவரை நான் குற்றம் சொல்கிறேன், திருடன் என்று சொல்லுவேன். அவர் திருடராக இல்லாவிட்டால் இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு போகிறது, அர்ஷுக்கு போய் கேட்கிறது. இந்த மனிதன் இவரை குறித்து திருடர் என்று சொல்லிவிட்டார்,
ஆனால் நான் அவரிடத்தில் சென்று பார்த்தேன், அவர் திருடராக இல்லை, நான் என்ன செய்ய என்று கேட்கிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், யார் சொன்னார்களோ அவரிடத்திற்கு இறங்கு. அப்போ நான் திருடனாக மாறுகிற வரைக்கும் மூத்தாக கிடையாது. ஒருவேளை அவன் திருடனாக இல்லாவிட்டால், திருட்டு பயல திருட்டு என்று திருடன் என்று சொல்வது தவறு கிடையாது. ஆனால் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை ஒரு மனிதன் மீது சுமத்தினால் அந்த பாவம் நமக்கு கட்டாயம் வந்து சேரும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரார். அதனால் அவதூறு சம்பந்தமாக ஒருவரை குற்றம் சொல்வதற்கு முன்னாலே நிறைய யோசிக்கணும். நாம் அந்த இடத்துல இருந்தால் தான் சொல்லணும், இல்லைன்னா நமக்கு தேவையில்லை, அது நமக்கு பொறுப்பும் கிடையாது. நாம் உண்டு, நம்ம வேலை உண்டு என்று இருந்தால் பல்வேறு வகையான இக்கட்டிலிருந்து நாம் பாதுகாக்கணும். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டை சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு விஷயம் நம்ம விளக்கணும், இந்த உலகம் யாரையும் குற்றம் சுமத்த தயாராக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கூட சொன்னாங்க, அவங்க முறைப்பெண்ணை ஸைது அப்படிங்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, 2 பேருக்கும் செட் ஆகலை. அப்போ அவர் மனவிலக்கு செய்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சொல்லப்போனால் நபிக்கு நடந்த திருமணங்களிலேயே இந்த ஒரு திருமணத்தை தான் அல்லாஹ்வே நேரடியாக நடத்துகிறார். ஃபலம்மா கதா ஸைது மின்ஹா வத்ரன் ஸவ்வஜனாகஹா அப்படின்னு ஒரு வசனத்தில் சொல்கிறார், நாமே அதை நடத்தி வைத்தோம் அப்படிங்கிறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக நடத்தி, அல்லாஹ் நேரடியாக நடத்தி வைத்த இந்த திருமணத்தை கூட கொச்சைப்படுத்தினார். முறைப்பெண் அழகாக இருக்கிறாள் என்பதற்காக தன் வளர்ப்பு மகளுக்கு கட்டி கொடுத்த அவர்களின் இடையே சண்டை ஏற்படுத்தி அவர்களை பிரித்து தானே கட்டி கொண்டார் என்று இந்த உலகம் சொன்னது. அதுபோல எண்ணற்ற நிறைய மனைவிகளை குறித்தும் பேசியது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம், ஒவ்வொரு மனைவிக்கும் ஒவ்வொரு காரணம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா தரப்பு மக்களுக்கும் முன்னோடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு ஏற்பாடு. அவர்கள் சாதாரண மனிதராக இருந்தால் இப்படி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் ஒரு தூதர், ஒரு முன்மாதிரி, ஒரு ரோல் மாடல். எனவே தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையை அவர்கள் அல்லாஹ் உருவாக்கி கொடுத்தார். இப்படி நபி மீதும் சரி, நபி குடும்பத்தின் மீதும் சரி நிறைய அவதூறுகளை எழுதி வைத்திருக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். அதிலிருந்து நாம் பாடம் பெற வேண்டும். சராசரி பெண்களை குறித்து, பெண்களை பற்றி பேசவே கூடாது, நமக்கு அந்த அருகதே கிடையாது, பேசக்கூடாது, அது பெரும்பாலும். ஒன்று இல்லாத ஒன்றை சொல்வது அவதூறு என்பது 80 கசையடிகள் கொடுக்க வேண்டும். இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் 80 கசையடி, 5 கசையடிக்கு தாங்க முடியாது, அவ்வளவு கசையடி. ஒருவேளை இந்த கசையடியை எழுந்தவர்கள் தப்பினால் நாளை மறுமையில் மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது. எனவே இந்த வரலாற்றில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய பாடம், யாரையும் குறை சொல்லக்கூடாது, யாரையும் அவதூறு சொல்லக்கூடாது. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இவர்கள் கூறிய அத்துணை குற்றச்சாட்டுகளுக்கும் பரிசுத்தமானவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வே அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அதற்கு பிறகு அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வரலாறுகளை விளங்கி நம்முடைய வாழ்க்கையிலே அதுபோல நல்லறங்களோடு கிடப்பதற்கான தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர்